காலணி விற்கின்ற ஒரு கடைக்கு சென்று ஒரு நபர் விலையேற பெற்ற ஒரு காலணியை வாங்கி தன் இல்லத்திலே வந்து அதை அணிந்து பார்க்கிறார். அணிந்து பார்க்கும்போது தான் அவருக்கு ஆச்சரியமா இருக்கிறது, அந்த காலணி தன்னுடைய காலுக்கு பத்தாது, அது அளவில் சிறியது என்று சொல்லி உடனடியாக என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த காலணியை கடைக்கு திருப்பி எடுத்து சென்று அதை கொடுத்து விட்டு உங்கள் காலின் அளவுக்கு பத்துமான சரியான அளவை வாங்கி கொண்டு வருவீர்கள். ஆனால் இவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த காலணியை இழக்க மனமின்றி இந்த காலணியின் அளவுக்கு தக்கதாக தன்னுடைய காலை வெட்ட ஆரம்பித்தார். தன்னுடைய காலை வெட்டி காலணி அளவுக்கு தக்கதாக சிறிதாக்க முயற்சியில் ஈடுபட்டார். இன்னும் சிலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அளவில் பெரிய காலணியை வாங்கி வந்து அந்த காலணி காலுக்கு பத்தவில்லை என்பதற்காக தங்கள் காலை பெரிதாக்கும் முயற்சியிலே சில வித பசைகளை தேர்த்து பல விதமான காரியங்களை கால்களோடு ஒட்டி காலை பெரிதாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். கேட்பதற்கு அபத்தமாக இருக்கிறதா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் அநேகர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, வேதத்தோடு ஒன்றையும் கூட்டாதே ஒன்றையும் குறைக்காதே என்று சொல்லி. வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் கடைசி அதிகாரம் கடைசி பகுதியிலே ஒரு வசனத்திலே ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விதமாக சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்து எதையும் எடுத்து போடுகிறவனுடைய பங்கை ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவாராம். அல்லது இதில் எழுதப்பட்டதோடு ஏதாவது ஒன்றை கூட்டுகிறவனோடு இதில் எழுதப்பட்ட வாதையை ஆண்டவர் கூட்டுவார் என்று சொல்லி, அதாவது சொல்ல வருகிற காரியம், தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒன்றையும் எடுத்து போடவும் கூடாது, ஒன்றையும் கூட்டவும் கூடாது. இது வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு மாத்திரம் பொருந்தினதல்ல. காரணம், முழு வேதத்தையுமே வேதம் நமக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்றே அறிமுகம் செய்கிறதுனால் முழு வேதமாகிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்தும் ஒன்றை கூட்டவோ ஒன்றை குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆனால் மனிதன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தாங்களாகவே ஒரு கொள்கைகளை அல்லது டாக்டரின்ஸை உருவாக்கி வைத்துக் கொண்டு அந்த டாக்டரின்ஸுக்கு அந்த கொள்கைக்கு ஒத்து போகாமல் ஒருவேளை வேத புஸ்தகத்தில் ஏதாவது வசனங்கள் காணப்படும் என்றால் அந்த வசனங்களை எடுத்து போடுகிறவனாகவோ அல்லது தங்கள் கொள்கைக்கு ஆதரவான வசனங்கள் வேண்டும் என்பதற்காக அந்த கொள்கைக்கு ஆதரவான வசனங்களை இணைக்கிறவனாகவோ மாறிவிட்டான். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், இது எவ்வளவு அபத்தமான காரியம் என்று சொல்லி சில உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிபி 6ஆம் நூற்றாண்டிலே ஒரு மனிதர் தனக்கு ஒரு தேவதூதனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லி வருகிறார். வந்து அவர் ஒரு காரியத்தை மக்களிடத்திலே பேசுகிறார். எனக்கு தூதனிடத்திலிருந்து, கபிரியல் என்கின்ற தூதனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைத்தது, கடவுள் என்னோடு நேரடியாக பேசினார் என்று சொல்லி வேதத்தில் இருந்து சில நபர்களையும் சில சம்பவங்களையும் எடுத்து தான் பேசின காரியத்திற்கு, தான் பேசின உபதேசத்திற்கு, தான் பேசின கொள்கைக்கு உறுதுணையாக இந்த சம்பவங்களையும் வைக்கிறார். அடுத்து சொல்லுகிறார், நான் பேசின இந்த கொள்கைகள், நான் இந்த பேசின காரியங்கள் கடவுள் எனக்கு நேரடியாக கொடுத்தது. இந்த கடவுள் தான் கிறிஸ்தவர்களுக்குரிய வேதத்தையும் கொடுத்தார் என்பதாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இஞ்சில் அல்லது சுவிசேஷத்தை கொடுத்தார் என்பதையும் சொல்லுகிறார். மட்டுமல்ல, அந்த கபிரியலிடத்திலிருந்து இறை அருளப்பாடு பெற்றதாக சொல்லுகின்ற அந்த நபர் தான் பெற்றதற்கு தேவனிடத்திலிருந்து தான் பெற்றேன் என்பதற்கு ஆதாரமாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த காரியத்திலே, அதாவது கடவுள் வெளிப்பாடு பெற்ற இந்த காரியத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இடத்திலே போய் கேட்டு பாருங்க, அல்லது அந்த வேதத்திலே போய் சோதித்து பாருங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அது என்ன சொல்லுகிறார்? நான் தான் பெற்ற வெளிப்பாடு, தான் போதிக்கிற கொள்கை சரி என்பதை நிலைநாட்டும்படியாக கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற அந்த வேத புஸ்தகத்தை கைக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் உள்ளதைத்தான் நான் போதிக்கிறேன், இந்த வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய கொள்கைகள் இருக்கிறது என்பதை அவர் அங்கு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மக்களுக்கு ஒரு மனநிலை உண்டு. யாராலும் வேதத்தில் இருக்கிறதான் போதிக்கிறேன் என்று சொன்னால் உடனடியாக வேதத்தை ஒன்றுமே யாரும் போய் சோதிக்க மாட்டார்கள். யாரும் பெரிய பட்டணத்தை போற அல்ல. ஆனால் அதை அப்படியே நம்பி விடுவார்கள். அதே போலத்தான் அன்றைக்கும் இது நான் சொல்லுகிற காரியங்களை சரியா என்று வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். யாரும் அப்படி ஆராய்ந்து பார்க்கவில்லை. அதை அவர் சொன்னதை அப்படியே நம்பி விட்டார்கள். சரி, உண்மையிலே பின் நாட்களிலே கிறிஸ்தவர்கள் எழும்பி அதை ஆராய்ந்து பார்த்து, இல்லை, நீங்கள் சொல்வது வேதத்திற்கு எதிரானது, வேதத்தில் நீங்கள் சொல்வது இல்லை என்று சொல்லும் போது அவருடைய கொள்கை அடிபட்டு போகிறது. ஆனால் அவருடைய கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? வேதத்திலே சில வசனங்கள் களவாடப்பட்டு விட்டது, வேதத்திலே சில மனித கைகள் புகுந்து அதில் சில வசனங்கள் புகுத்தப்பட்டது, போலியான வசனங்கள் புகுத்தப்பட்டது என்று சொல்லி வேதத்தின் மேல் களங்கம் கற்பிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, தங்கள் கொள்கை தவறு என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக வேத புஸ்தகத்தின் மேல் குற்றம் சாட்டி, வேத புஸ்தகத்திலே வசனம் மாற்றப்பட்டது, வேத புஸ்தகத்திலே வசனம் புகுத்தப்பட்டது என்று சொல்லி சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, உண்மையில் வேதம் திருத்தப்பட்டதா?
அவர்களிடத்தில் எப்பொழுது திருத்தப்பட்டது? இந்த வெளிப்பாடு பெற்றதாக சொல்லுகிறாரே இந்த நபர் வெளிப்பாடு பெறும் முன்பதாகவே திருத்தப்பட்டதா, வெளிப்பாடு பெற்ற பின்பு திருத்தப்பட்டதா என்று கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. காரணம், வெளிப்பாடு பெறும் முன்பதாகவே திருத்தப்பட்டது என்று சொன்னால் ஏன் உங்களுக்கு அந்த வெளிப்பாடு பெற்ற போது அதை குறித்து கூறவில்லை? அல்லது வெளிப்பாடு பெற்ற பின்பதாக தான் திருத்தப்பட்டது என்று சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள். காரணம், கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து உள்ள வேத புஸ்தகத்தின் பிரதிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆகவே வேத புஸ்தகம் திருத்தப்படவில்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேத புஸ்தகத்தை குற்றம் சாட்டுவார்கள். தொடர்ந்து 1546ஆம் ஆண்டிலே கத்தோலிக்கர்கள் வேத புஸ்தகத்தை சில காரியங்களை இணைத்தார்கள். தள்ளுபடி ஆகமங்கள் என்கின்ற காரியத்தை இணைத்துக் கொண்டார்கள். அதுவும் வேத புஸ்தகம், அதுவும் வேதம் தான், அதையும் கடவுளுடைய வார்த்தை தான் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஒரு தவறான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இந்த காரியத்தை மேற்கொண்டார்கள். காரணம், அவர்களுடைய கொள்கைப்படி உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று உண்டு. அதாவது இறந்தவர்கள் உடனடியாக உத்தரிக்கும், அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு செல்வார்கள். உத்தரிக்கும் ஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு செல்லுகின்ற அந்த பாவிகளுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன வாய்ப்பு? அங்கே அவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலம் என்கின்ற இடத்தில் அவர்கள் காணப்படுவார்கள். நாம் இந்த பூமியில் இருந்து இறந்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்க பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். ஆகவே உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று உண்டு என்பதை கத்தோலிக்கர்கள் நம்பினார்கள் அல்லது தவறாக போதித்தார்கள். இந்த தவறான போதகத்தை ஆதரிப்பதற்காக வேதத்திலே எந்த வசனமும் இல்லை. மாறாக எதிர்க்கின்ற வண்ணமே வசனங்கள் உள்ளது. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது என்றுதான் வசனம் உண்டு. ஆனால் இந்த அவர்களுடைய கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? வேத புஸ்தகத்தோடு பழைய ஏற்பாட்டிலே மேலும் சில காரியங்களை இணைத்தார்கள். இந்த இணைப்பு என்பது வேதம் தொகுக்கப்பட்ட போது இது வேத வாக்கியம் அல்ல, தள்ளுபடியாக என்று ஒதுக்கப்பட்ட புஸ்தகங்கள், அதை இதுவும் வேத புஸ்தகம் தான் என்று இணைத்துக் கொண்டார்கள். காரணம், மக்கபேயர் 2 மக்கபேயர் என்கின்ற புஸ்தகத்தின் 12ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே பார்க்கும்போது அங்கு இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறதை குறித்து அங்கு எழுதப்பட்டுள்ளது. மக்கபேயர் புஸ்தகம் இறை வார்த்தை அல்ல என்பதற்கு 2 மக்கபேயர் 15ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே சாட்சியாக வசனம் உண்டு. அன்புக்குரியவர்களே, ஆனாலும் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேத புஸ்தகத்தோடு தள்ளுபடி ஆகமத்தை இணைத்துக் கொண்டார்கள். 1830ஆம் ஆண்டிலே மர்மோன் என்னும் சபையை ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர் ஜோசப் ஸ்மித் என்பவர். இவருடைய உபதேசங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்திற்கு எதிரடையானது அல்லது விகற்பமானது. மனிதன் பலவிதமான சடங்குகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்து எல்லாம் போதித்தார். மர்மோனுடைய சடங்குகள் எல்லாம் மிகுந்த அபத்தத்தின் உச்சமாக காணப்படுகிறது. சரி, இப்படிப்பட்ட காரியங்களை நிரூபிப்பதற்காக, இவருடைய போதகம் சரி என்பதற்கு நிரூபிப்பதற்காக இவர் தான் ஒரு தரிசனம் கண்டதாகவும் அதிலே ஒரு தங்க தகட்டிலே பல காரியங்கள் இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதாகவும் அந்த தங்க தகடும் வேத புஸ்தகத்துக்கு இணையானதுதான், அதுவும் வேதம் தான் என்பதை அவர் கூறி அதைத்தான் மொழிபெயர்த்து மர்மோன் புஸ்தகம் என்று சொல்லி வேதத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். மர்மோனிய பைபிளிலே நம்முடைய வேத புஸ்தகத்தோடு இணைக்கப்பட்ட மர்மோன் புஸ்தகம் என்கின்ற சில பகுதிகளும் உண்டு. அன்புக்குரியவர்களே, தங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக வேத புஸ்தகத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே ஜெகோவா விட்னஸ் என்கின்ற ஒரு ஸ்தாபகம், அதற்கு முன் பைபிள் ஸ்டூடெண்ட் என்கின்ற இயக்க ஆரம்பிக்கப்பட்டது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை மறுதலிக்கிறவர்கள், அதாவது தேவத்துவத்தை மறுதலிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று சொல்லுகிறவர். ஆனால் வேதத்திலே யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் மறுதலிக்கிறார்கள். சரி, ஆனால் வேதத்தில் எப்படி முரண் இருக்கிறது, என்ன செய்வது என்று சொல்லி இவர்கள் கொள்கையை மாற்ற முயலாமல் வேத புஸ்தகத்தை மாற்றினார்கள். இவர்கள் புதிதாக வேதத்தை அச்சிட்டார்கள். அந்த அச்சிடுதலே யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று, அவர் தேவனாயிருந்தார் என்று எழுதாமல் அவர் தேவ தன்மை உள்ளவராயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெய்வம் என்று எழுதாமல் அவர் தேவனாயிருந்தார் என்று எழுதாமல் தேவ தன்மை உள்ள, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை குறைத்து மதிப்பிடுகிறவர்களை காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருந்தார் என்பதையும் அவர்கள் திரித்து இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருக்க விரும்பவில்லை என்பதாக மாற்றி எழுதினார்கள். அதாவது சாத்தான் எப்படி ஒரு காலத்திலே தேவனுக்கு இணையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் விரும்பினானோ அதே போல இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை என்கின்ற அர்த்தத்திலே அவர்கள் மாற்றி எழுதினார்கள். ஆனால் வேதம்
என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தேவனுக்கு சமமாகத்தான் இருந்தார். ஆனால் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாவதை விரும்பவில்லை என்கின்ற அர்த்தத்தில் எழுதியிருக்கிறார்கள். பாருங்கள், தங்கள் கொள்கைகள் தவறு என்றால் கொள்கையைத்தான் மாற்ற வேண்டுமே தவிர வேத புஸ்தகத்தை அல்ல. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அடிப்படை வேத புஸ்தகமாக இருக்க வேண்டும். வேத புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம ஒரு கொள்கையை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அதன் பின்பு அந்த கொள்கைக்கு ஏதுவாக வசனங்களை தேடுவது இப்படிப்பட்ட காரியங்கள். சில வசனங்கள் முரணாக இருக்கும் என்று சொன்னால் இப்படித்தான் குதர்க்கமாக மூளை யோசிக்கும். இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களிடத்தில், அது எஸ்கட்டாலஜி என்று சொல்வார்கள் அல்லவா, முடிவு காலத்தை பற்றி பேசுகிறவர்கள், அவர்களிடத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் வந்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை இப்படி சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது கிறிஸ்தவர்களுக்கானதே அல்ல, இது யூதர்களுக்கானது என்று சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக அது கிறிஸ்தவர்களுக்கானது கிடையாது, அது யூதர்களுக்கானது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கடைசி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது சபைகளுக்கு உரைக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்தது என்று சொல்லி. ஆனால் தங்களுடைய கொள்கைகளை நிலைநாட்டும்படியாக தாங்கள் ஒரு உபதேசங்களை உருவாக்கி வைத்துவிட்டு அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியாக வேதத்திலே சில வசனங்களை குறைத்து அல்லது சில பகுதிகளை இணைத்து இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்கிறார். ஒன்லி ஜீசஸ் என்று எனப்படுகிற அல்லது ஒன்னஸ் பெண்டகோஸ்டல் எனப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 பேரெல்லாம் கிடையாது, ஒரே தேவன் தான், அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் பிதாவாக இருந்தார், அவர் தான் இயேசு கிறிஸ்துவாக வந்தார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இன்றைக்கு இருக்கிறார் என்பதாக ஒப்புதிக்கிறார். ஆனால் வேதத்திலே இதற்கு எதிரான வசனங்கள் உண்டு. குறிப்பாக இயேசு கிறிஸ்து கடைசியாக பரத்துக்கு எடுத்துக்கு செல்லும் முன் குறித்த கட்டளை, புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்ற வசனம் உண்டல்லவா, அதற்கு என்ன சொல்வார்கள் தெரியுமா? இது முதல் பிரதிகளிலே இல்லை, இது பின்னாளிலே திணிக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது என்று சொல்வார்கள். அதை நம்ப மாட்டார்கள், அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தங்கள் கொள்கைக்கு எதிராக வேதத்திலே வசனம் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக என்ன சொல்லுகிறார்கள்? இது வேதத்திலே இல்லை, இது திணிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வசனத்தை எடுத்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களை, இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்படுகிற குழப்பம். தங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக் கொள்கிறார்கள். வேதத்திலே இன்றைய ஆசீர்வாத பிரசங்கிகள் என்கிறவர்கள் அல்லது செழிப்பின் பிரசங்கிகள் என்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வேதத்தில் ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள், மற்ற பகுதிகள் எல்லாம் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார் என்பதாகவே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் என்ன? பொய்யா? அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேதத்தை அவமாக்கி கொண்டாதீர்கள். அப்படி செய்வது என்பது செருப்பு அளவுக்கு தக்கதாக காலை சரிப்படுத்துவது என்பது போன்றது. காலின் அளவுக்கு தக்கதாக செருப்பை வாங்க வேண்டுமே தவிர ஏற்கனவே செருப்பை வாங்கி வைத்துவிட்டு அதற்கு தக்கதாக காலை கத்தரிப்பதோ அல்லது காலோடு வேறு பொருட்களை இணைந்து காலை பெரிதாக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவதோ அபத்தமானது. அதை போன்றுதான் கொள்கைகளை, டாக்டரின் உருவாக்கி வைத்துவிட்டு அதற்கேற்ப வேத வசனங்களை வளைப்பதும் அதை வெட்டுவதும் அல்லது வேத வசனத்தோடு ஒட்ட வைப்பதும் அபத்தமானது. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிறவர்கள் எழும்பி வேதத்தை அவமாக்கி போடுகிறார்கள். பிரேய பட்டணத்தாரை போல மாறுங்கள். பிரேய பட்டணத்தார் பவுல் ஏதாவது வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் உடனடியாக அப்படியே கண்ணன் மூடி நம்ப மாட்டார்கள். அது வேதத்தில் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பார்கள். அதனால் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு வேதத்திலே இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் சொல்லுவார்கள். ஆனால் ஒருவேளை அது வேதத்திலே இருக்காது, அல்லது வேதத்திலே வேறொரு பொருளிலே அந்த வசனம் காணப்படும். உங்களுக்கு மாற்றி போதிப்பார்கள். ஆகவே ஆராய்ந்து பாருங்கள்.